ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்குறது ஒரு பொண்ணு தான் அப்படின்றது இந்த ஒரு எபிசோட்ல நல்லா புரிஞ்சுக்க முடியும். என்னன்னு சொல்றேன். மக்களே, செகண்ட் லவ் ஷோவோட எபிசோட் 10ஓட ஷார்ட்டான ரிவ்யூ தான் சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு எபிசோட ஓபன் பண்ணா நைட்ல அழுகி போன வாழைப்பழம் வாங்க வேணாம், நீங்க சாப்பிட்ட உடனே தூங்க வேணாம், போய் உங்க பார்ட்னர் கிட்ட மனசை திறந்து பேசுங்க அப்படின்னு ஒரு டாஸ்க எல்இடி டிவில காமிச்சு இன்னும் சேராம இருக்க ஜோடிங்களை வெளியே அமிச்சு பேச வச்சு அவங்க மனசை திறக்க வச்சு இந்த டாஸ்க் முடிஞ்சு. ஒரு டாஸ்க் கூட மோனிஷாவும் அபீதும் வெக்காவும் பிரியங்காவும் தான் வெளியில வந்து நடந்துகிட்டோம், உட்காந்துட்டோம், பேசிட்டு இருந்தாங்க. அங்க அப்படியே கட் பண்ணா மறுநாள் காலையில எபிசோட் ஓபன் ஆகுது. அதன் போல அவங்க வேலையை பார்க்க ராஜா மட்டும் பிரியங்கா கிட்ட பேச ட்ரை பண்ண பிரியங்காவும் மோனிஷாவும் ஏடனும் எப்போதும் போல கேங்க ஃபார்ம் பண்ண ஒருத்தர் பத்தி ஒருத்தர் குறை பேசிக்க பொறனை பேசிக்க மோனிஷா ஒரு படி மேல போய் பிரியங்கா கிட்ட நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது, யார்கிட்டயும் பழக கூடாது, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு ஏதோ பேசிட்டு இருக்க. குறுக்க பூந்து எப்படி மோனிஷாவை பிடிச்சவங்களுக்கு பிரியங்காவையும் பிடிக்குதுன்னு என்னென்னமோ பேச ஆக மொத்தம் மோனிஷாக்கும் பிரியங்காக்கும் எதிரி வெளியே கிடையாது, இவங்க தான் இவங்க எதிரின்னு தெரிய வந்துச்சு. அங்க கட் பண்ணா நம்ம ஸ்ருதியோட என்ட்ரி, டீ குடிங்க ரஸ்கோட நான் வரேன் புது டாஸ்கோடன்னு புதுசா ஒரு டாஸ்க் எடுத்துக்கின்னு ஸ்ருதி வீட்டுக்குள்ள வர கார்டன் ஏரியால பசங்க எல்லாம் கண்ணை கட்ட பொண்ணுங்க கோடு வேர்டு வச்சு அவங்கள கைட் பண்ண வர வழியில காஸ்மெட்டிக்ஸ் ட்ரெஸ் செருப்புன்னு என்னோட பார்ட்னருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒரு கூடையில போட்டு இவங்களை வந்து ரீச் பண்ண இதுதான் டாஸ்க். கண்டஸ்டன்டா நம்ம தேஜ் மாமாவும் நேகாவும் அந்த பக்கம் அசீமும் ஏடனும் இந்த டாஸ்க் ஆரம்பிக்க முதல்ல தேஜ் மாமாவும் நேகாவும் தான் இந்த டாஸ்க் முடிக்கிறாங்க. ரிட்டர்ன் போகும்போது ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணதுனால சுதிகா இவங்களை தடுத்து நிறுத்தி ஐயோ கல்லாட்டம் இது செல்லாது, அசீமா பார்த்துட்டு இருந்ததுனால உங்களை கவனிக்கலன்னு வின் பண்ணதா நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்த தேஜ் மாமாவையும் நேகாவையும் டிசப்பாயிண்ட் பண்ண இவங்க இஷ்டத்துக்கு டைமர் ஆன் பண்ணிக்கிறாங்க, இஷ்டத்துக்கு டைமர் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. கேட்டானா அசீமா பார்த்துட்டு இருந்தேன்றாங்க. ஏதோ பண்றீங்க. சீமோ ஏடனும் வெற்றி பெற அடுத்தது தினேஷ் பிரியங்கா ராஜா இந்த டாஸ்க் ஆட ஆரம்பத்திலே ராஜா எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்க ஆனா எப்படியோ சமாளிச்சு இந்த ஒரு டாஸ்க வின் பண்ணிட்டாரு. முக்கியமான ஆளு வெக்க சிந்துவரி அபிது மோனிஷா வெக்க வெறுப்பேத்த கண்ட மேனிக்கு அபிதுக்கு செல்ல பேரு வெக்க இப்படியோ பேசி கீசி இந்த ஒரு டாஸ்கையும் மோனிஷா அபிது ஜெயிக்க நீ டாஸ்க் என்னமோ நல்லா தான் விளையாடுற, சூஸ் பண்ணும் போது சூஸ் பண்ண பார்ட்னரையும் குறை சொல்ற, அடுத்த பார்ட்னர் வந்தாலும் பழைய பார்ட்னரை வெறுப்பேத்த ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஆக மொத்தம் நீ உன்னோட சந்தோஷத்துக்கு வாழல, மத்தவங்களை வெறுப்பேத்த தான் வாழ்ந்துட்டு இருக்க. ஒரு வழியா இந்த டாஸ்க் முடிஞ்சு இந்த டாஸ்க் மூலியமா மோனிஷாவும் ஆபிதும் கனெக்ட் ஆகி வழக்கம் போல மோனிஷா கேவ புகழ்ந்த மாதிரி ஆபிதியும் புகழ்ந்து வழக்கம் போல வீட்டுக்குள்ள மூவர் மாநாடு எல்லாரையும் குறை சொல்ல ஆரம்பிக்க அப்புறம் என்ன மோனிஷா வழக்கம் போல வன்ம குடோனை திறக்க பிரியங்கா யார் கூட செட்டு சேர்றாங்களோ அவங்கள பிரிச்சு விட ட்ரை பண்ண கடைசியா சிந்துரியோட அழுகிய காமிச்சு எபிசோட் முடிஞ்சு.